Hello friends, welcome to our channel Mom and Me. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது மில்க் கேக் ரெசிபி. அது எப்படி பண்றதுன்னு இப்போ நம்ம வீடியோல போய் பார்க்கலாம். ஒரு கடாயில 1.5 லிட்டர் பால் எடுத்திருக்கேன். இப்போ இந்த பாலை நல்லா காய்ச்சிக்கலாம். இப்போ பால் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருக்கு. இந்த ஸ்டேஜ்ல கேஸை சிம்ல வச்சுக்கணும். பால் அடி பிடிக்காதபடி நம்ம கைவிடாம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருக்கலாம். இந்த பால் நல்லா சுண்டணும், அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். இந்த பால் பாருங்க, இப்போ ஓரளவுக்கு நல்லா சுண்டி இருக்கு. இது இன்னும் கொஞ்சம் நல்லா சுண்டணும், அது வரைக்கும் நம்ம கலந்து விட்டுக்கிட்டே இருக்கலாம். இப்ப பாருங்க, பால் நல்லா திக்கா இருக்கு. இந்த ஸ்டேஜ்ல 2 ஏலக்காவை நல்லா நுணுக்கி இதுல சேர்த்துக்கலாம். உங்களுக்கு ஏலக்காய் வேணும்னா நீங்க சேர்த்துக்கலாம். அப்படி இல்ல எனக்கு மில்கோட ஃபிளேவர் தான் அதிகமா வேணும் அப்படின்ற போது நீங்க ஏலக்காய் ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஏலக்காய் போட்டா இன்னும் நல்லா ஃபிளேவரா இருக்கும். இந்த பால் இன்னும் கொஞ்சம் நல்லா திக்காகணும். அதுக்கப்புறமா நம்ம சுகர் சேர்த்துக்கலாம். இந்த ஓரத்துல இருக்கிறதையும் அப்பப்போ எடுத்து விட்டு கலந்து விட்டுக்கோங்க. இந்த பாலை கொஞ்சம் இந்த மாதிரி நல்லா மசிச்சு கலந்து விட்டுக்கலாம். இன்னும் கொஞ்சம் திக்கானதுக்கு அப்புறமா நம்ம இதுல சர்க்கரை ஆட் பண்ணலாம். இப்ப பாருங்க, ஓரளவுக்கு இது நல்லாவே திக்காயிடுச்சு. இந்த ஸ்டேஜ்ல நம்ம சர்க்கரை ஆட் பண்ணலாம். ஒரு 1/4 கப் சர்க்கரை நான் எடுத்து வச்சிருக்கேன். இதை நம்ம முழுசா ஆட் பண்ணக்கூடாது. ஃபர்ஸ்ட் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாம். இப்ப பாருங்க, நான் மீதி இவ்வளவு சர்க்கரையை எடுத்து வச்சிருக்கேன். எதுக்கு நான் ஒட்டுமொத்தமா சுகர் ஆட் பண்ண வேணாம்னு சொல்றேன்னா, சுகர் மெல்ட் ஆக கலர் சேஞ்ச் ஆகும். ஸோ நமக்கு இந்த ஸ்வீட்டோட கலர் மெயின்டைன் பண்ணுறதுக்காக தான் ஒட்டுமொத்தமாக சேர்க்க வேணாம்னு சொல்கிறேன். ஆல்சோ நம்மளுக்கு எவ்வளோ ஸ்வீட் வேணுமோ அதுக்கு தகுந்தாப்புலையும் நம்ம லேட்டர் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம முன்னாடி போட்ட சர்க்கரை எல்லாமே கரைஞ்சிடுச்சு. இப்போ மீதி இருக்கிற சர்க்கரையும் இதில் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ இனிப்பு தேவையோ அதுக்கு தகுந்தாப்புல சர்க்கரை ஆட் பண்ணிக்கோங்க. 1/4 கப் சுகர் இந்த ஸ்வீட்டுக்கு கரெக்டான அளவாக இருக்கும். இப்போ பாருங்க, இந்த மாதிரி இருக்கு. இதுக்கு இன்னும் கொஞ்சம் டெக்ஸ்சர் கொண்டு வரதுக்காக ஒரு 1 டீஸ்பூன் லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கிறேன். இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணும்னா நீங்க ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்ப பாருங்க, இது ரெடி ஆயிடுச்சு. கடைசியா இறக்குறதுக்கு முன்னாடி ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் இதுல சேர்த்துக்கிறேன். இப்ப இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த மாதிரி கடாயில ஒட்டாதபடி வரணும், இதுதான் கரெக்டான பதம். ஸோ இப்போ இது ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஒரு பாத்திரத்துல நெய் தடவி வச்சிருக்கேன். அதுல நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற ஸ்வீட் எடுத்து இதுல போட்டுக்கலாம். இப்ப மேல நல்லா ஈவனா எல்லாத்தையும் பிரஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்ப நல்லா ஈவனா பிரஸ் பண்ணி விட்டாச்சு. இது சூடா இருக்கும் போதே ஒரு ஃபாயில் பேப்பரால இதை ரேப் பண்ணிக்கலாம். இது ரேப் பண்ணதுக்கு அப்புறமா ஒரு கிச்சன் டவலால இதை டைட்டா க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். இந்த மாதிரி பண்றப்போ இந்த சூட்ல அந்த ஸ்வீட்டுக்கு ஒரு நல்ல டெக்ஸ்சர் கொடுக்கும். ஆல்சோ நல்ல கலரும் இது கொடுக்கும். இது கம்ப்ளீட்டா இப்ப சூடு ஆறட்டும். இப்ப இது நல்ல சூடு ஆறிடுச்சு. இதை இப்ப ஓபன் பண்ணலாம். இப்போ ஒரு நைஃப் வச்சு இந்த ஓரத்துல எல்லாம் லைட்டா இந்த மாதிரி எடுத்து விட்டுக்கலாம். இப்போ இதை உங்க விருப்பப்பட்ட சைஸுக்கு இதை கட் பண்ணிக்கலாம். நீங்க இப்பதான் எங்க சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா வெல்கம். எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க.
இதோட டெக்ஸ்சர் பாருங்க, ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. ஸோ கண்டிப்பாக இந்த மில்க் கேக்கை உங்கள் வீட்லேயும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு மில்க் ஸ்வீட் பிடிக்கும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற அடுத்தடுத்த வீடியோஸ் எல்லாம் உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். உங்களை இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் செட் ஆஃப் வீடியோவோட நெக்ஸ்ட் டைம் நாங்கள் மீட் பண்ணுறோம். Until then, take care. Bye.